16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு பொதுவாக வாழ்த்துவாங்க நம்ம பெரியவங்க. அந்த 16 என்பது 16 பேறுகளை குறிக்கும், பிள்ளைகளை அல்ல. அவை எவை என்று மிகவும் எளிய சொற்களில் சொல்கிறார் ஒரு மகான். அவர் யார் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு பின்ன ஒரு ஆச்சரியமான ஆன்மீக வரலாறு இருக்குது பிள்ளைங்களா, நடந்த சம்பவம். என்ன பிள்ளைங்களா, எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பவும் நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை. வீடியோவை பார்த்துட்டு ஒரு லைக் போடுங்க மறக்காமல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவர் பெயர் சுப்பிரமணியர். திருக்கடையூர் கோயிலில் அருளாட்சி செய்யும் அபிராமி அம்பாள் மேலே ரொம்ப பக்தி கொண்டவர். தினம் கோயிலுக்கு வந்து கண்களை மூடி தியானம் செய்வார். சில நேரங்களில் தனக்குள்ளேயே ஏதோ பேசுவார், சிரிச்சுக்குவார். இதெல்லாம் போதாதா, சாதாரண மக்கள் அவரை ஒரு பைத்தியம்னு பட்டம் கட்ட. அப்படி ஒரு நாள் அவர் கோயிலில் தனது தியானத்தில் மூழ்கி இருக்கும்போது அந்த நாட்டை அப்போது ஆண்ட சரகபோதிய மன்னர் வருகிறார். எல்லோரும் பணிஞ்சு வணக்கம் சொல்கிறாங்க. இவருக்கு இது எதுவுமே தெரியல. அவர் தான் அம்பாளோட திருமுக தரிசனத்தில் அப்படியே மூழ்கி போயிருக்கிறாரே. ராஜாவுக்கு இந்த சாதாரண ஆள் தன்னை மதிக்கவில்லையே அப்படின்னு கோபம் வர, யார் இந்த ஆள் அப்படின்னு கேட்க, அவன் ஒரு பைத்தியம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனாலும் ராஜாவுக்கு உள்ளூர ஏதோ நெருடுது. ராஜா அவர் அருகில் வந்து, இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்குறார். அம்பிகையின் ஒளிமயமான முகலாவண்யத்தில் மூழ்கி இருந்த சுப்பிரமணியனும் இன்று பௌர்ணமி திதி அப்படின்னு பதில் சொல்லிட்டு அவர் கண்ணே திறக்கல. ராஜா அப்படியே தூக்கி வாரி போடுது ராஜாவுக்கு. எல்லாரும் அசந்து போய் நிற்கிறாங்க. ஏன்னா உலக ரீதியாக அன்னைக்கு அமாவாசை திதி. எல்லோரும் சொன்னது சரிதான், இவன் பைத்தியம்தான் போல அப்படின்னு நினச்ச ராஜா, அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் முழு நிலவு உதயமாகணும், இல்லை உன் உயிர் உங்ககிட்ட இல்லை, என்னிடமே போய் சொல்கிறியா, உன்னை என்ன செய்கிறான் பாரு அப்படின்னு கோபமாக பேசிட்டு தான் ஆட்களுக்கு ஒரு கட்டளை போடுறார். இந்த ஆளை ஒரு கயிற்றில் கட்டி தொங்க விடுங்க, கீழே தீ மூட்டி விடுங்க. இவன் சொன்னது போல் இன்னைக்கு பௌர்ணமி முழு நிலா வரலைன்னா கயிறை அவிழ்த்து விட்டுருங்க, அந்த தீயில விழுந்து இவன் சாகட்டும் அப்படின்னு கோபமாக சொல்லிட்டு போயிடுறார். அரச கட்டளையை நிறைவேற்ற ஆட்கள் ஆயத்தமாகிறார்கள். கொஞ்ச நேரம் கழித்து சுயநினைவு வந்து கண்ணை விழித்த சுப்பிரமணியன் அவர்கிட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நின்றுக்கிட்டு இருந்தவங்க நடந்ததை கேட்டு அதிர்ச்சி அடைகிறார். ஆனாலும் பயப்படலை. அம்பிகையிடமே சரணடைகிறார். அவரை கயிற்றில் கட்டி மூழும் நெருப்புக்கு மேல் தொங்க விட்டுறாங்க. நீதானே என் கண்முன் இருந்து அப்படி சொல்ல வைத்தாய், முழு நிலவு போன்ற உன் முகந்தானே என்னை இன்று பௌர்ணமி என்று சொல்ல வைத்தது, இந்த இக்கட்டிலிருந்து மீட்டு என்னை ஆட்கொள்வதும் உன்னோட கடமை தான் அப்படின்னு மனசுக்குள்ளே நின்றுட்டு வாய் விட்டு சொல்லிட்டு பாடத் தொடங்கிடுறார். அந்தாதி என்ற முறையில் பாடல்கள் வந்து விழுகின்றன. அந்தாதி அப்படின்னா முதல் பாடலோட கடைசி சொல் அடுத்த பாடலோட முதல் சொல்லாக வரும். இந்த காலப்புள்ள இங்கே நீங்கள் அந்தாட்சரின்னு விளையாடுறீங்கள்ல, அதே தான். நேரம் ஆக ஆக மக்கள் பதப்பதப்புடன் கூடுகின்றனர். ஒரு கட்டத்தில் ராஜாவும் வந்துடுறாரு. நேரம் போகுது, அந்தி பொழுது நெருங்கி கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் சுப்பிரமணியன் ஒரு பாடலை பாடும்போது வானத்தில் திடீரென்று முழு நிலவு பிரகாசமோடு உதிக்கிறது. ராஜா உட்பட அவ்வளோ பேரும் அப்படியே திகைச்சு போய் நின்றுடுறாங்க. அவசரமாக அவரை கயிற்றுலேருந்து லாவகமாக மீட்டு கீழே இறக்கி விடுறாங்க. ராஜா அவரை பணிந்து வணங்க அங்கிருந்த அனைவரும் அவரை வணங்குகின்றனர். மன்னித்து விடுங்கய்யா, உங்களின் அருமை பெருமை தெரியாமல் நடந்துக்கிட்டேன். இன்று முதல் நீங்கள் அந்த அபிராமியே வந்து உங்களுக்கு அருள் செஞ்சு அமாவாசையை பௌர்ணமியாக்குனதுனால நீங்கள் அபிராமி பட்டர் அப்படின்னே அழைக்கப்படுவீங்க இனிமே எப்பவுமே அப்படின்னு சொல்லி அபிராமி பட்டரை வணங்கிட்டு ராஜா போயிடுறார். அங்கே கூடியிருந்த மக்களும் அப்படியே திகைச்சு போய் ராஜாவை போலவே அபிராமி பட்டரை வணங்குறாங்க. ஆம் பிள்ளைகளா, அவர்தான் அபிராமி அந்தாதி என்ற மிகவும் அருமையான 100 பாடல்களை பாடி வைத்துள்ள அபிராமி பட்டர். சரி, அது இருக்கட்டும். எந்த பாடல் பாடும்போது அந்த அமாவாசை நாளை முழு நிலவு தோன்றி பௌர்ணமி நாளாக மாற்றியது அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதை யாரை எப்படி செய்தது? சுப்பிரமணியன் நெருப்பின் மேலாக கட்டி தொங்க விடப்பட்டதை அறியாதவளா அன்னை? அவர் பெருமையை உலகுக்கு உணர்த்தத்தானே அவள் இந்த நாடகம் ஆடினாள். கேளுங்க அந்த பாட்டை. விழிக்கே அருளுண்டு அபிராம வல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடைக்க
பழிக்கே சுழன்று இவன் பாவங்களே செய்து பாழ்நரக குழிக்கே அழுந்தும் கயவர்தம்மோடு என்ன கூட்டினியே அப்படிங்கிற அபிராமி அந்தாதியில் வர்ற 79வது பாடலை பாடும்போது தான் அம்பிகை வந்து தன்னோட இடது காதில் இருக்கிற தாடங்கத்தை கழற்றி வானத்தில் வீசுகிறாங்க. அது அப்படியே முழு நிலவாக ஜொலிச்சு அமாவாசையை பௌர்ணமி ஆக்கிடுது. அபிராமி அந்தாதியோடு அபிராமி அம்மை பதிகம் என்னும் 20 அருமையான பாடல்களையும் அவர் பாடியுள்ளார் பிள்ளைகளா. அதில் முதல் பாடலில் தான் அந்த 16 பேர்கள் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னென்னு சொல்கிறார். அந்த பாடல் இதுதான். கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணியில்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலுமா எனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அதாவது கலையாத கல்வி, குறையாத வயது, கபடில்லாத நல்ல நட்பு, நல்ல வளமை, நிறைந்த இளமை, நோயற்ற உடல், சலிப்படையாத மனம், அன்பகலாத மனைவி. அவர் ஒரு ஆண், அதனால் அவர் அன்பான மனைவி கேட்கிறாரு. இதை அன்பான கணவன் அப்படின்னும் பொருள் சொல்லலாம். குழந்தை பேரு, சிறந்த புகழ், சொன்ன சொல் மாறாத தன்மை, தடையில்லாத கொடை, குறையாத செல்வம், நேர்மை தவறாத தன்மை, துன்பமில்லாத வாழ்வு, எல்லாவற்றிற்கும் மேல் உன் திருவடியை எப்போதும் நினைத்த. இவைதான் அந்த 16 பேர்கள் பிள்ளைகளா. எவ்வளவு எளிமையாக இனிமையாக இருக்குது இல்லையா பிள்ளைங்களா? இந்த பாடலை பாராயணை செய்து அந்த அபிராமி அன்னையின் அருளை பெற நாமும் முயற்சிப்போம். அன்னை அபிராமியும் அவளுடன் உரை அமிர்தகடேஸ்வரரும் அனைவருக்கும் நல்லாசிகள் வழங்கி எப்போதும் துணை இருக்க நெஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகள் அன்பு பிள்ளைகளா. என்ன பிள்ளைங்களா, அந்த வீடியோ பிடிச்சிருந்ததா? வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வழக்கம் போல் ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு சுவாரஸ்யமான கதை அல்லது நல்ல விஷயத்தோட உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பை பாய் பிள்ளைங்களா. டேக் கேர், ஆல் த பெஸ்ட். வணக்கம், நன்றி, ஜெய் ஹிந்த்.